நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ஷெரின் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். வைத்து ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுகிறேன்னே தெரில. லிட்டரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். பெஸ்ட் விஷஸ் ரக்ஷா. அவங்களுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு உங்களை. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக படக்குழுவின் அங்கமாக இருக்கிற ஒருத்தர் தான் இப்போ பேச அழைக்க போகிறேன். திரு பரணி பால்ராஜ் அவர்கள், கரூர் மாவட்ட அறநிலைத்துறை தலைவர். இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக, கலை உலக முன்னோடிகளே, பிரபலங்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரிதாக்குகிறேன். நான் முதல்ல கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு, அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்ட் HRNC சேர்மன் கடந்த 2 ஆண்டுகளாக பதவி வைத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் கடந்த 45 ஆண்டுகள் நான் ஜோதிடத்துறையில் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தமன் யாருன்னு நினைக்கிறீங்க, என்னுடைய பலதரப்பட்ட மீடியாவிலெல்லாம் என்னை பார்த்துட்டு 2011 தமனும் அவருடைய தாயாரும் என்னிடத்தில் முதலாவதாக ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். கிட்டத்தட்ட தமன் அவர்களை 15 ஆண்டுகள் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நான் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வழிகாட்டுதல் வளர்ந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அதில் 2 பிள்ளைகள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது. ஒரு பிள்ளை வரவில்லை. அவர் யார் என்று சொல்லுகிறேன். முதலாவதாக ஈரோடு மகேஷ். ஈரோடு மகேஷ், அடுத்து தமன். 2 பேர்களும் உற்ற நண்பர்கள். என்னை பார்ப்பதற்காக வந்தாங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்காம வர மாட்டாங்க. என்னுடைய வழிகாட்டுதல் வளர்ந்த பிள்ளைகள். அப்போது தமனுக்கு நான் சொல்லியிருந்தேன், தம்பி, எவ்வளவுதான் திரைப்படத்துறையில் நீ நடித்திருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் 2025 தான் உன்னுடைய வாழ்க்கை திக்கட்டும் பரவும். அதாவது தமிழகமெங்கும் அல்ல, உலகமெங்கும் பிரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு 2025 கிடைக்கும். அது மட்டுமல்ல, 2024 தான் உனக்கு திருமணமே நடக்கும். அப்போது நான் என்னுடைய தமன் யார் என்று பார்த்தால், என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்த பையன், அருமையான பையன். அவருடைய இது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு நானே வாலண்டியராக என்னுடைய மருமகன் தமன், என்னுடைய மகளைத்தான் கடந்த வருடம் இவருக்கு கொடுத்து மனம் முடித்தேன். 2024 தான் உனக்கு திருமணம், 2025 தான் உன்னுடைய வாழ்க்கையில் திக்கட்டும் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய இயற்கையினுடைய நியதி. அப்போ ஈரோடு மகேஷ் தம்பியும், அண்ணே எப்பனே எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுடரொளி விட்டு பட்டொளி வீசக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். 16 ஆண்டுகள் வனவாசத்தைப் போல தமனவர்கள் கொஞ்ச நஞ்சம் திரையுலகத்தில் கஷ்டப்படவில்லை. எல்லா வகையிலும் கஷ்டப்பட்ட உனக்கு இந்த காலத்தில்தான் உன்னுடைய எதிர்காலம். அந்த அடிப்படையில் 2024 தான் என்னுடைய மகளை நானே இந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டான், ஒழுக்க சீல இந்த பையன் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி நானே வாலண்டரியாக கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, இவருக்கு நானே பொன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஒரு பைலட்டை பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது இல்லையா என் பொண்ணையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து நான் கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, இதில் ஒரு பெரிய இவர் ஒரு திரைப்படத்துறையில் நடிகர்களாக இருக்கலாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னொன்று, நான் ஒரு நாடகத்தை நடத்தினேன் தமன் வாழ்க்கையில். நிறைய பேர்களுக்கு இது தெரியாது. என்னவென்றால், தம்பி நான் ஒரு பொண்ணு சொல்கிறேன்ப்பா, கரூரில் என்னுடைய இனிய நண்பருடைய பொண்ணு, நல்ல ஒழுக்க சீலமாக வளர்த்திருக்கிறான் என்னுடைய நண்பன். அவர் ஒரு ஃபைனான்சியர், அவருக்கு ஒரு பையன் ஒன்று இருக்குது, பொண்ணு ஒன்று இருக்கப்பா அப்படின்னு. அப்படிங்களா சார், நீங்கள் சொன்னால் பாலும் கிணத்துல கூட நான் குதிப்பையா. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்களே எனக்கு பொண்ணு பார்க்குறேன். தமனுடைய அம்மா 2020 வந்தாங்க என்னை பார்க்க. ஐயா என் மகனுக்கு எப்பையா வாழ்க்கையில் வெடிவு காலம், எனக்கு ஒரு மருமகள் வந்துட்டா போதையான்னு. உன் மருமகள் 2024 தான்மா வரும், இன்னும் 4 வருஷத்துக்கு கிடைக்காதும்மா அப்படின்னு. என்ன சார்னு கண் விழுங்கி அப்படியே போவாங்க. சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்மா அப்படின்ட்டு வானத்தை போலன்னு ஒரு சீரியலில் நடிக்கிறார். தமன் வந்து 2020க்கு மேலே நினைக்கிறேன், கொரோனா காலத்துக்கு பிறகு. தம்பி நீ நாடகத்துறையில் இருந்தீங்கன்னா அதோடு அவ்வளோதான், பட்டி தொட்டி குக்குராமம் எல்லாத்துலேயும் உனக்கு பேரு புகழ் கிடைக்கும். ஆனால் வண்ணத்திரையில் நீ ஜொலிக்க வேண்டுமென்றால் இந்த சின்ன திரையை விட்டு வண்ணத்திரைக்கு வான்னு, அப்போ தான் உனக்கு அந்த ஸ்டார் வேல்யூ கிடைக்கணும். அப்படியா சார்னு சொன்னவொன்னே அடுத்த செகண்டை தூக்கி எடுத்து போட்டுட்டு கால் சீட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்தார். தமனை வந்து எல்லாருமே அண்ணன் கேரக்டரில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார். தமன் எல்லாருமே பட்டி தொட்டி குக்குராமத்தை, என்னுடைய தாயார் இவ்வளோ அழகான பையன்ப்பா, நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏப்பா இந்த பையனை உனக்கு தெரியும்? என்னம்மா சொன்ன, இந்த பையன் நம்ம பையன்ப்பா, பேசுகிறியா? இந்தம்மா இன்னும்ப்பா இவரை தெரியுமா உனக்கு? அவ்வளோ அழகாக நடிப்பா, பாசமலர் சிவாஜிக்கு அடுத்தது அடுத்த படத்தில் வானத்து போல கேரக்டரில் சூப்பராக நடித்தான்ப்பா அப்படிம்பாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஈரோடு மகேஷ் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய நிச்சயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், சார் எங்களுடைய மென்டாரே நீங்களே வந்து எங்களுக்கு வாழ்க்கையினுடைய பொண்ணையே கொடுத்து வழி நடத்துனீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு பேர், எவ்வளோ பெரிய பேர் சார் அப்படிம்பாரு. சரி, அது எனக்கு இன்னொன்றையும் நான் சொல்லணும். எனக்கு திரைப்படத்துறையில் நான் பார்க்காத ஜாம்பவான்களே கிடையாது. அரசியல் துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், மற்ற எல்லா வகையிலையும். ஆனால் என்னுடைய மீடியாவில் நான் வராத சேனல்களே கிடையாது. எல்லா சேனல்லையும் என்னுடைய ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் என்னுடைய யூடியூப், அதில் நான் ஆதவன் ஜோதிடம், என்னுடைய பெயர் டாக்டர் பர்னி பால்ராஜ். நான் படித்தது 9வது தான். ஆனால் நீ ஹெச்ஆர்என்சி டிஸ்ட்ரிக்டில் சேர்மனாக இருந்து பச்சைங்கில் கையெழுத்து போடுறேன். காரணம் என்ன? இது ஒரு வாழ்க்கையில் நானும் முடியுன்றதுக்கு என் ஜாதகத்தில் அந்த பிராப்தம். அப்போ தான் இவருடைய ஜாதகத்துக்களை எல்லாம் பார்த்துட்டோமா. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து அமர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், என்னுடைய மருமகன் தமன் நான் கொடுத்துட்டேன். உனக்கு நான் 2 பிரம்மாஸ்திர பிரயோகம் மாதிரி தமிழ் திரை உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை நான் 2 பேரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன்ப்பான்னு. அப்போ நிச்சய தாம்பலம் தெரிச்ச உடனே யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ஒன்று ரெட் ஜெயிண்ட்டினுடைய ராஜா சங்கர் ஐயா. நானும் ஒரு அண்ணனும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு கொண்டு போய் அங்கே போய் அமர வைக்கிறேன். 2வது 2 புள்ள இங்கே வந்திருக்குது, ஒரு புள்ள வரலன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் என்னுடைய அருமை தம்பி, நான் உடன்பிறவாத அந்த சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். என்னுடைய வழிகாட்டுதலில் வளர்ந்த புள்ள. 12 வருஷமாக நான் என்ன சொல்கிறேனோ அந்த தம்பிக்கு வேதவாக்கு. 2024 தான் உன்னுடைய ஸ்டார், 2024 ஜனவரிலேருந்து பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோட தான் கோட்டு படத்தையே சைன் பண்ணுறார். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கோட்டு படம் சைன் பண்ணேன். அடுத்தது குட் பேட் அகிலியே நீதாயா பண்ணுவேன்னு. அடுத்த படத்தையும் இன்னொன்றும் பண்ண போகிறேன். அதை நான் சொல்லிட்டேன். அது அவருக்கு தெரியும், மாப்பிள்ளைக்கும் தெரியும், ஈரோடு மகேஷுக்கும் நல்லாவே என்னை பற்றி தெரியும். அடுத்து இன்னொரு பல கோடி ரூபா, 100கணக்கான கோடி ரூபா போட்டு நீ படம் எடுக்க போகிற. உன்னுடைய வாழ்க்கையில் குரு திசை வந்துடுச்சு. அப்போ ஜோதிடன்னா என்னையா பரிகாரம், இந்த கோயிலுக்கு போகிறது, இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறதெல்லாம் இருக்கா அப்படிலாம் சுத்த அம்பக்குங்க. இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல், ஃபண்டமெண்டல். என்னுடைய 45 ஆண்டுகள் தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு முழு காரணம். அந்த அடிப்படையில் தான் ராகுல் தம்பிக்கிட்ட கொண்டு போய் என்னுடைய மகளையும் என்னுடைய மருமகனாக வரக்கூடிய நிச்சய தாம்பலம் தரித்த உடனே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினேன். தம்பி என் மாப்பிள்ளடா, என் பொண்ணையே கொடுக்குறேன்யா, நீ தான் அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்க. என் மாப்பிள்ளை அருமையான நல்ல திறமையான பையன், நல்ல யோகமான யோகசாலி. அந்த பையனுடைய படத்தை நீ தான்ப்பா எடுக்கணும். சார் என் தங்கச்சியவே நீங்கள் கொடுக்குறீங்க சார், எங்கள் ஐயாவுடைய மருமகன் சார்,
நான் பார்த்து இந்த பையனுக்கு நல்ல ஒரு எந்த படமாக யார் யார் படத்தையோ நான் எடுத்து போடுறேன் ஐயா, நம்ம படத்தை எடுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறீங்களா, அது என்னுடைய அழைப்பதன் பேரில் ஃபஸ்ட்டு முடித்த உடனே அது ஒரு தேட்டரிக்கில் போட்டு காட்டும்போது சொல்லுங்கள் சார் நம்ம 2 பேரும் பார்ப்போன்னு சொல்லிட்டு என்னுடைய அழைப்பை ஏற்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அந்த இடத்துல வந்து உக்காந்து, நானும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ஈரோடு மகேஷ் 3 பேரும், அது ஆடிட்டர் விஜய் தம்பி 4 பேரை இருந்து பார்த்துட்டு படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம்யா, படம் நல்லா இல்லைன்னா கூட ஐயாவுக்காக நிச்சயமாக எடுத்து போடுவேன் ஐயா, இவ்வளவு அருமையான படம் ஐயா. அதானப்பா என் பொண்ணையே நான் கொடுக்குறேன்னா அந்த ஸ்டார் இல்லாமல் நான் கொடுப்பேன்னா, ஒரு கலை உலகத்தில் ஒரு பொண்ணை வந்து கொடுக்குறேன்னா எத்தனை யோசனை பண்ணுவாங்க. இருந்தாலும் என் பொண்ணை கூட நான் குறை சொல்லுவேன், என் தமனை நான் குறை சொல்ல மாட்டேன். 14 வருஷம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருந்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் இல்லையா, இன்றைக்கி ப்ரெஸ்ஸு ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா, இந்த படம் எவ்வளோ பெரிய பேர் எடுக்க போகுது, தமிழுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலிட்ட நேற்று தம்பி நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், எந்த இடத்துக்குமே நீ வர வேண்டிய தருணத்தையும் நான் அடுத்த வருஷம் நான் உனக்கு குறித்து கொடுத்துட்டேன் சார், நீங்கள் போங்க சார், மேடையில் போய் அமர்ந்து 2 வரி பேசுங்க சார், உங்கள் வாய்க்கு என்ன வருதோ பேசுங்க சார், பேசிட்டு வெளியே முடிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், நான் உங்களை மீட் பண்ண உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் எனக்காக. அப்படிப்பட்ட உற்ற நண்பர் தான் என்னுடைய வளர்ப்பு புள்ள தான் ராகுல். அதே போன்று இங்கே விஜய் தம்பி உட்காந்துருக்கிறார், ஆடிட்டர் விஜய். ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை சார் நல்லபடியாக கொண்டு போகணும் சார், ராகுல் ப்ரோகிட்ட சொல்லி நல்லபடியாக அழகாக அந்த டீமை அழகாக வழி நடத்தணும் சார். ஒவ்வொரு நாளும் பேசாத தூங்கிறது கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ ஒரு உற்ற நண்பனாக இப்போ இவர் நம்மளுடைய ஆடிட்டர் விஜய் தம்பி இருக்கிறாரு. அது மாதிரி கலை உலக பிரமுகர்கள்லாம் எல்லாம் ஊடக நண்பர்கள்லாம் வந்திருக்கேன். ஒன்றே நான் சுருக்கமாக முடிச்சுட்டு நான் விலகிற நண்பர்களை, அதாவது இங்கே பத்திரிகை ஊடக நண்பர்கள்லாம் இருக்கிறீங்க, இந்த பத்திரிகை நண்பருடைய பேனாவினுடைய நுனி தலை சாய்த்து எழுதும்போது என்னுடைய மருமகனுடைய தலை நிமிர்ந்து நிற்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாரும் டக்குன்னு ஒரு செகண்ட் ஷாக்கான ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் இந்த ஹீரோ தான் என்னுடைய மருமகன் அப்படின்னு சொன்னது எல்லாருமே ஒரு ஜர்க்கொண்டு ஆனோம். ஜோசியம் பார்க்க போன இடத்துல இந்த ஒரு சம்மந்தம் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். அது நம்ம படத்தோட சக்ஸஸ் மீட்டில் பேசலாம் சார், அதை வச்சுக்கோங்க சார். ஓகே சார், சூப்பர் சார். சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல படங்கள் வருதுன்னா அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இவருடைய சப்போர்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நிறைய படங்களில் இவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சார் இன்னைக்கு பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் சார், நேற்றுக்கு உங்களை நான் ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேனே சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரு கேபிள் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி இந்த டீமை பற்றிலாம் சொல்கிறதுக்கு வந்து நான் புதுசாலாம் அதை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இவங்களோடய நான் வந்து கூடவே சுற்றிட்டுருக்கேன். செவ்வாழன்னு நான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். இந்த படமும் அதே போல் தான். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்கிரிப்டு படித்ததுலேருந்து ஷூட்டிங் போனதுலேருந்து இப்போ படம் எடுத்து அவுட்டு பார்த்த வரைக்கும் நான் எல்லாமே பார்த்துட்டேன். வழக்கமாக சின்ன பட்ஜெட் படங்களை வந்து டக்குன்னு ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அதுக்கு அடுத்த ஒரு டீம் வந்து டக்குன்னு மாறிடும். ஆனால் இந்த டீம் வந்து என்னென்னா அதே டீம், அதே டெக்னீஷியன்ஸு, விரல் விட்டு எண்ணக்கூடிய சேஞ்சஸ் மட்டும். ஹீரோயின் தான் இல்லை, ஏன்னா அந்த படத்தில் ஹீரோயினே போடல, அதனால் இந்த இதுக்கு ஹீரோயினை புதுசாக போட்டிருக்காங்க. மற்றபடி அதே டீம், அதே செட்டப்பு, எடுத்த சுறுசுறுப்புன்னா அவ்வளோ சுறுசுறுப்பில் எடுத்துட்டாங்க. அது வந்து உண்மையாக சந்தோஷமான விஷயம். என்ன ஒன்று, இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துற மாதிரி தரல. என்ன 2-3 வாட்டி டேட் கேட்டார், அவர் பிஸியாக இருந்ததுனால நான் தரல. மற்றபடி வந்து நீங்கள் வந்து இந்த ரொம்ப பெஸ்ட்டு டீம். இந்த டீம், இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஷூராக ஒரு நல்ல கமர்ஷியல் ஹாரர் த்ரில்லர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னா. இப்போ பேய் படம்னா யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க வந்து காமெடி பேய்னா சந்தானம் எடுத்துப்பார். ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டல் பேய் படம்னா வந்து நம்ம இவர் எடுத்துப்பார், யாருங்க, லாரன்ஸ் சார் எடுத்துப்பார். அது மாதிரி இருக்கும்போது பயமுறுத்துகிற மாதிரி ஒரு படம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கேப் வந்துருக்கு. இந்த படம் அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் படித்தது, எடுத்தது, பார்த்தது 3மே பார்த்துட்டேன். அதனால் எனக்கு இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்ல கமர்ஷியல்
வெற்றி படமாக அந்த படம் அமையன்னு. கேஜி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ராத்திரி ஜுரம் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இந்த கையில் அப்படி பிடிச்சி நின்றுட்டுதாருன்னு சொல்லலான்னு பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களே? நான் வந்து ஷூட்டிங்கில் இருந்ததுனால தெரியும் நமக்கு. கையில் இந்த சைடில் வந்து இந்த ட்ரிப்ஸ் வச்சு நின்றுட்டு பாரில் அந்த மாதிரிலாம் நின்று எடுத்தார் பாவம். ஒரு சைடில் கேமராவில் கண் வச்சுக்கிட்டு. ரொம்ப நல்ல டீம், ரொம்ப அற்புதமான டீமு. அதே போல் தமன் கிட்டத்தட்ட நான் என்னுடைய முதல் 2 படங்களும் நானும் ஒரு தான் ஒர்க் பண்ணோம். மிகச்சிறந்த நடிகர். இப்போ அவர் நல்ல அவர் மாமனார் சார் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அவருக்கு 24 தான் டைம் வரணுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது வரைக்கும் வந்து தான் பெரிய ஸ்டார் ஆகணுன்னு இருக்குன்னா இது ஆகிடுவார் இனிமே. ஸோ இந்த படத்தின் மூலமாகவும் சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் மூலமாகவும் சரி, நிச்சயமாக வந்து ஒரு நல்ல நடிகருக்கான இடம் இருந்துகிட்டே இருக்குது தமிழ் சினிமாவில். அந்த இடத்த அவர் அடைவார்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நண்பனாக எனக்கு வந்து அந்த ஆசையும் இருக்குது, பேராசையும் இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிச்சேன்னா நானும் ஜெயித்த மாதிரி தானே, அதனால் வந்து மியூச்சுவல் இருக்குது. அதுக்கப்புறம் அமோகம் ஸ்டுடியோஸ் விஜய் சார் வந்து இந்த படத்தை வந்து அவருக்கு சினிமா வந்து புதுசு. ஆனால் அந்த இறங்கினதுக்கப்புறம் எவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த டீமை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இந்த டீம். முக்கியமாக இந்த படத்துடைய இன்னைக்கு கதாநாயகனான தம்பி இசை சஞ்சய் மாணிக்கம், அவர் உயரம் போலவே மிகப்பெரிய உயரத்தை அடைவார். உயரமான அனிருத்துன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அவரை. அதே போல் இந்த பாட்டு சிவன் பாடின பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காப்புல. பார்க்கும்போதே தொண்டை வலிக்குது எனக்கு. இருந்தாலும் எத்தனை டேக் எடுத்தீங்களோ தெரில அந்த பாட்டுக்கெல்லாம். மற்றபடி இது மொத்த டீமுமே வந்து ஒரு பெஸ்ட்டான டீம், என் நண்பர்கள். ஸோ இவங்களுடைய வெற்றி எல்லாமே என்னையும் சேரும். அதனால் வந்து நான் தனியாக வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், அண்ட் ஆடிட்டர் கிவிங் அன் இனாகுரல் ஸ்பீச் நார்மலி டசன்ட் ஹேப்பன். ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் த வே ஹீ ஸ்போக் அபவுட் த ஃபிலிம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது டெஃபினெட்லி இன்றைக்கும் எங்கே போனாலுமே அந்த கேரக்டர் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, I'll definitely do it for youன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்படின்னா, ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2, நான் அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் பெரிய ஒரு ஓகே, என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு அவள் ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன், ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு அந்த ஷாட் வேணும் அப்படின்னார்.
ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு 17 செகண்ட்ஸோ 18 செகண்ட்ஸோ வந்து சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார் எனக்கு ஒரு 10 செகண்ட் 11 செகண்ட் தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல்ஸே சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார், ஒன் மோர் பண்ணலாமா சார் இது. ஸோ இன் தட் சென்ஸ் அ டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறையா செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ் யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் யூ of whatever films I have done in this 32 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து said okay fine I watched this film and I will definitely make your next film. So God bless you. And cameraman KG, I think நமக்கு மலையாளத்தில் ஒர்க் செய்துட்டுண்டல்ல மோனே, வெரி ஏபிள் கேமராமேன். அண்ட் மலையாளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் ஒண்டர்ஃபுல்லி எனர்ஜெட்டிக் பீப்புள். அந்த மலையாள படம் லொக்கேஷனில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோடய இருப்பாங்க. அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப் இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்குது. தமன் டவுன் டு எர்த் பர்சன். உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ். ஸோ அது என்ன ஒன்று நீங்கள் சொன்னது அந்த ஜாதகம் அந்த டைமில் வருவோங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட், நமக்கான ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தமனோட தான் என்னோடய காம்பினேஷன். தமன் அதுக்கப்புறம் மாளவிகா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷன். அதனால் மற்றவங்களோட நான் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணல இந்த படத்தில். ஸோ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். அண்ட் தட் வில் டேக் யூ மெனி மைல்ஸ் தமன். காட் பிளெஸ் யூ வித் த வெரி பெஸ்ட். அண்ட் த ஹோல் டீம். ஜன்ம நட்சத்திரம் ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. டெஃபினெட்லி இட்ஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ராக் த தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதுல ரொம்ப தேங்க்ஸ். மணி, ஆல் த பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ டு த ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ், ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல்னு இப்போ தான் எனக்கு தெரியும். தலைவாசல் இப்போ தலைவாசல் சொன்னீங்க, ஓகே ஓகே. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தேங்க. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌடு வந்துருச்சு. நான் சொன்னேன் இந்த ஹைவேயில் இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை க்ராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேனே அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னா, ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார், அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னென்னா,
அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். ஸோ wonderful moment, wonderful time. All the best and God bless you everyone for the success of this movie. Take care and God bless. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே சொல்லி தான் சார் ஆகணும். அது வந்து சீனியர் அப்படின்றது கிடையாது சார். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பீங்கன்ற கவுண்ட் உங்ககிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? அந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசியே ஆகும் சார். ஆமாம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே பேச வரப்போகிற பற்றி சொல்லணுன்னா, விஜய் சாரே வந்து லைட்டாக ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டாரு. பட் ஒரு ஆங்கராக இருக்கும் பொழுது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆங்கர் அப்படி அவர் வி லுக் அப் டு ஹிம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட, ஒரு ஹியூமன் பீயிங்காக இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறை அண்ணாவை பார்க்கும்பொழுது பேசும்பொழுது அதை வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். அண்ணா இருக்கிற இடத்துல அவரால் முடிஞ்ச பாசிட்டிவான எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இத்தனை வருஷமாக ஈரோடு மகேஷ் அண்ணாவை பேச அழைக்கிறேன். தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குனே ஒரு மனசு வேணும். அது தாராக்கு இருக்குது. நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்மநட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்மநட்சத்திரம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயதில்லைன்னு சொன்னீங்க. அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுடகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷ்னு கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊருமா அப்படி செத்துடலாமான் இருக்கு. சார் சிரிக்கிறார். ரொம்ப அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமாக கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த மாறி இருக்குது. நான் சும்மா இதுக்கு தான், நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள், அதுக்காக. சிரிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னென்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமாக நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன், இன்றைக்கி வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கின பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்பட்றையில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போகிறப்ப அந்த லைட்டு மறுபடியும் தூரமாக போகுது, அந்த வெளிச்சம் தூரமாக போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமாக போகுது. ஆனால் அந்த ஓட்டம் நிற்காமல் ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம அந்த அழகாக நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரில, அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்கள். சுரேஷ் சந்திரா சார் ஆனால் தலைவன் இருக்காங்க எங்கள் அண்ணன், அவர் நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோ டீம். கேட்கணுமா அண்ணனுங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுற்றி விடுறதுல வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணிக்கு இப்போ தான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே, நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்போ தானா அப்படின்னு நினச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனால் நமக்கு என்னென்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ளே போய் பேசினேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது சின்ன படம்னு பேசுகிறப்ப, சார் இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்கள் டீம் தெரிஞ்ச டீம் அதனால் பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரி தான். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதா நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமாக தருவோம். இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்பே நாசமாக போன்னு நினச்சிக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமாக போய்ட்டு எப்படியாவது அப்படி தான் எண்ணத்துலேயே கையே கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்குறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான்,
சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிடும்னு நினைக்கிறாங்க போல. எல்லாரும் அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு சுற்றி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது. ஆனால் நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடி தான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயந்தான் நான் நம்புகிறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள் நாம் ஒரு நோடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி? ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்காக வந்து ஏதேதோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம். இப்போ 11 படத்துக்கும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆகிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோஷியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் நியாயமாக எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு டீம் ரெடியாக இருக்குது. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமாம், ரொம்ப நேரம் எந்திரிப்பான். அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்பே அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு பேக் போட்டிருப்பான். இப்போ மலேசியா சுற்றி பார்க்க போகிற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன ரேசர்ப்பா? கோகார்ட். இந்த சின்ன காருக்குள்ளே எப்படி நீ உள்ளே போகிற? சின்ன காருக்குள்ளே படுக்க வச்சு தான் அவனெல்லாம் தள்ளணும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். நான் எனக்கு தெரியுங்க என்னென்னா, ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுக்கு பண்ணுற பந்தா தாங்க முடியாது. மீரா கதிரவன் சார், நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னராக இருப்பான், அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால், நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான். அவன் பண்புனால் மட்டும்தான் ஜெயிப்பான். சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனால் இருக்கு நான் டீ வாங்கிட்டு வரேன் ஓடி போய் அதெல்லாம் யார் பண்ணுவா? பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல? அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா பேய் படம் முடித்தோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்டு எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார், வழிகாட்டி அண்ணன் பரணி பால்ராஜ் அவர்கள் அடிச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி கலக்கிட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில், நான் சொன்னேன் சார்ட்ட, என்ன அருமையான பாட்டு. நிச்சயமாக பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டில் ஆஸ் அ சிங்கராக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்போ வந்து அவர் சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதில் நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட பூஜைலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாப்பில் எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். குட் மார்னிங் டு ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். பரணி நட்சத்திரம் 7 சொல்லியிருக்கீங்க. எனக்கு பரணி நட்சத்திரம் தான். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஆரம்பமே செம்மையாக இருக்குல்ல. சார் இது நீங்கள் சொல்கிறது பயங்கர வியப்பாக இருக்குது சார் எனக்கு. அப்படியா? தேங்க்யூ சார். தட்ஸ் ஃபைன் சார். இப்போ சும்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்ன நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கேபிள் சங்கர் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. கேபிள் சங்கர் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. டீம்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க
அப்படின்னு சொன்னார். டேரக்டர் தான் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வரணும் ப்ரோ அப்படின்னாரு. கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு. உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இன்னும் இவர் விட்ட குளங்கோத்தரெலாம் கேட்பார் போல இருக்குது ஃபங்க்ஷன் வர்றதுக்கு அப்படின்னு. இல்லை பிரதர் என்ன விஷயம் எதுக்காக கேட்குறீங்கன்னா கேட்டாவிட்டேன். எதுக்காக கேட்குறீங்க நட்சத்திரம்லாம் அப்படின்னு. இல்லை பிரதர் படத்தோட டைட்டில் ஜென்ம நட்சத்திரன்றதுனால அதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையான பிரதர் வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. விஜய் சார் விஜய் தானே சார்? விஜயன் சார் சார் சொல்லும்போது சொன்னார் ஒரு விஷயம். வேறு ஒரு ஃபீல்டில் இருந்தோம், ஒரு பேஷனுக்காக வி கேம் டு சினிமா அப்படின்னாரு. சார் பேஷன் ஆல்வேஸ் மீட் சக்ஸஸ் சார். தமன் ப்ரோ, நான் உங்களோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் நான் படம் பார்ப்பேன். அதனால் யூ ஆர் வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். ஐ நோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ப்ரோ. டெஃபினெட்லி இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். இதை தொடர்ந்து நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடச்சி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் இந்த படத்தோட இன்னி ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பின்னாடி உட்காந்துருக்காரு பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்துருங்க பிரதர். இல்லை நீங்கள் வாங்க, உங்களுக்காக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுக்காக சொல்கிறேன். தே வில் ஃபீல் ஹாப்பி. யூஸ்வலாக மியூசிக்ன்றது ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி. அது எஸ்பெஷலி ஒரு ஆர்ஆர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் பில்லர். ஸோ அது ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச். அது கரெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு டீசர் ட்ரெய்லர் அந்த சாங்லாம் பார்க்கும்போது ஐ விட்னஸிங் தட். ஸோ கண்டிப்பாக படத்துலேயும் அது இதே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றது ஐ கேன் see that. ஸோ உங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணி நீங்கள் கூட லைட்டாக பார்க்க ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, நடிக்க போயிடுவீங்க. அப்படியா? மியூசிக் டேரக்டர் கம்மியாக இருக்குது பிரதர். அண்ட் டிஓபி அண்ட் எடிட்டர் ரெண்டு பேருக்குமே எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஜாப்னு எனக்கு தெரியும். ஸோ யூ ஹேண்டில் இட் வெரி வெல். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஜென்யூனான ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கான அட்டெம்ப்ட் ஐ கேன் see that. எப்பவுமே ஆடியன்ஸ் கிட்ட வந்து எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு தே லவ் டு see ஹாரர் ஃபிலிம். அவங்களுக்கு பேய்னா பிடிக்காது, பேய் பயம். சாரி சார் கோச்சி, சரி டக்கு. ஆமாம் இல்லை புரியுது சார். நீங்கள் இருக்கிறதையே மறந்துட்டேன் பாருங்கள். அந்த பேய் படம் சொல்லுங்க. அந்த பேய் படம்ன்றது வந்து மக்களுக்கு பேய் பிடிக்காது, பேய்னா பயம். பட் ஆனால் அவங்க பேய் படம் பார்க்க மட்டும் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்போவுமே ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ இந்த படமும் அவங்களை ஈர்த்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபார் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ திஸ் ஃபிலிம் ஷுட் பி அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளான ஃபிலிமாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தட். மை பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் குழுமியிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலி நேற்று ஒரு ஆடியோ லான்ச்சில் இருந்தது, அடுத்து ஒரு நிகழ்வு இருக்குது. பேசாமல் வந்து பிரசாத் லேப்லேயே நான் கூட நண்பர் அலுவலர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாயின் தலையான எடுத்து வந்து போட்டு படுத்துடலாம் அப்படின்னு. நீங்கள்லாம் இங்கே ரொம்ப நாளாக படுத்துருக்கிறீங்க நினைக்கிறேன், மீனாட்சி சுந்தரம் பார்க்குறேன். ஆக்சுவலி நிஜமாகவே இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பால்ராஜையா மாதிரி ஜோசியரை பார்த்துருந்தோம்னா பொண்ணும் கொடுத்து ஒரு ப்ரொடியூசரையும் கொடுத்துருப்பாரு, நமக்கு வேறு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு ஜோசியத்தை நம்புறதுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். 2 முறை மோடி 7.5 தான் பிரதமர் ஆனாருன்னு வந்து அது கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது. ஓகே ஓ வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி நிஜமாக அவங்களுடைய வெள்ளந்தியான மனம் வந்து பாராட்ட வேண்டியது. ஜென்ம நட்சத்திரம் ஆக்சுவலி எனக்கு ஒரு நொடி ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் வந்து மணிவர்மன் வந்து ரொம்ப அழகாக அந்த படம் பண்ணியிருப்பார். யூஸ்வலாக வந்து இரவு நேரங்களில் படம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் விழித்திருன்னு ஒரு படம் பண்ணோம், என்னோடய முன்னாடி படம். ஒரு சென்னையில் ஒரு ரோட்டில் நடக்கிறவங்களாம் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பகலில் படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 10 படம் பண்ணிடலாம். ஆனால் நைட்டில் வந்து ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வந்து. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வந்து நைட்டில் இருக்குது. வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது.
கடினமான உழைப்பை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நண்பர் வந்து தமன், அவர் ரொம்ப நீண்ட நாளாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நல்ல நடிகர். ஏன்னா சினிமாவில் வந்து இது ஒரு வகையான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, எல்லா திறமையும் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா யானை மாலையை தூக்கிடுற மாதிரி, யானைக்கும் தெரியாது மாலைக்கும் தெரியாது யார் கழுத்தில் விழுவுன்னு. சம்டைம்ஸ் வந்து அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வருவாங்கள்ல, சைக்கிளை விட்டு இறங்கி என்னங்க கூட்டமாக இருக்குது, யானையான்பா அவன் கழுத்தில் மாலை விழுந்து ராஜாவாக மாறிடுவான். ஆனால் அங்கே என்ன செய்ய வேணும்னா அந்த கூட்டத்தில் நின்றுட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த மாலை நம்ம கழுத்துலேயும் விழும் வந்து. ஸோ ராஜா வேஷம் போடுறவங்களுக்கும் ராஜாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாலை வந்து உண்மையான ராஜா கழுத்தில் விழும்போது ராஜாவாகவே இருப்பாங்க அவங்க. ஸோ நண்பர் வந்து தமன் வந்து என்ன கேபிள் சங்கருடைய தொட்டால் தொடரும் படத்துலேருந்து நான் அவரை கவனிக்கிறேன். ஒரு நொடி எப்படி இயக்குனருக்கு முக்கியமான படமோ அது எங்கள் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையுமே ரொம்ப ப்ராப்பராக ரிலீஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எப்படி வந்து ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூசர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். ரோமியோ பிக்சர்ஸ் என்ன போன படம் தனஞ்சயன் சாரை சூஸ் பண்ணதாகட்டும், இந்த படம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுலை சூஸ் பண்ணதாகட்டும். ஏன்னா எங்கள் நண்பர் இனிய நண்பர் ராமுடைய பறந்து போக வந்து ரொம்ப அழகான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காட்டியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் அவங்க படங்களை பிக் பண்ணுற விதமாகட்டும், அதை கொண்டு போய் சேர்க்குற விதமாகட்டும், அது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா வந்து எவ்வளவோ நல்ல படங்கள், எவ்வளவோ நல்ல உழைப்பு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாத பலகீனமான ஒரு வெளியீட்டு முறையில் வந்து நாசமாகிடும் வந்து. அது அப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில். நம்ம என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்கறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், குறிப்பாக வந்து விளம்பரமயமாக மாறின ஒரு உலகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விதத்தில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலை வந்து நீங்கள் அவர் இந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எடுத்திருக்காருன்னா டெஃபினெட்லி பறந்து போக பிறகு அது ஒரு வெற்றி படமாக அதுவே நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது. அவருடைய ரசனை ராகுல் அவருடைய ரசனையை தொடர்ந்து பார்க்குறோம். அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையை தரக்கூடியது. ஸோ இந்த விதம் வந்து கேபிள் என்னை கூப்பிட்டு இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொல்லும்போது ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் சொல்லும்போது கிரியேட் ஆச்சு. மியூசிக் டைரக்டர் எல்லோரும் ஏற்றி விட்றாங்கன்னு நீங்கள் ஹீரோ ஆகிடாதீங்க, ஏற்கனவே நிறைய பேர் ஹீரோ ஆகி. ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர்ஸுங்கெல்லாம் ஹீரோ ஆகிட்டு நல்ல பாடல்கள் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் மியூசிக் டைரக்டராகவே இருங்க. நடிக்கிறதுக்கு தலைவாசல் விஜய் சார் மாதிரி நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவாசல் விஜய். ஏன்னா அவருடைய மதுரை நம்பரை காற்று, மலையாளத்தில் நாராயண குரு இன்னும் பிரமாதமான ஒரு படம் பண்ணியிருக்காரு, யுக புருஷன் ஒரு படம் வந்து. தமிழுடைய மிகச்சிறந்த, ஏன்னா மலையாளத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, திலகன் மாதிரி, நெடுமுடி வேணு மாதிரி குணச்சித்திர நடிகர்கள். ஆனால் தமிழில் விரல் விட்டக்கூடிய எண்ணக்கூடிய அளவில் தான் குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க. அதில் வந்து தலைவாசல் விஜய் சார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவருடைய தேவர் மகன் ஆகட்டும், மகளிர் மட்டுமாகட்டும், யுகபுருஷன் ஆகட்டும், நான் அவங்களுடைய பெரிய ஃபேன் சார். வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இயற்கை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரணும். வந்து லிரிக் ரைட்டர், கேமராமேன், எல்லாருமே பேசின எல்லாருமே ஏன்னா எவ்வளோ நல்லவங்கிறதுக்கு வந்து ஒரு பாண்டிச்சேரியில் போய் காஃபி சாப்பிட்டேன்னு சொன்னார் பாருங்க, அவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. நம்புகிறேன் பிரதர், நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன் வந்துட்டேன். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம், ரொம்ப நல்லா இருக்குது. தமன் உங்களுக்காக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. கேபிள் சங்கர் வந்து எப்போவுமே சில படங்களை நேரடியாக சொல்லுவார், இந்த படம் தேராது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒருத்தர். என்கிட்டே சொல்லியிருக்காரு, என்னுடைய அவள் பேர் தமிழிசை பிடிக்கல அப்படின்னாரு, ஆனால் விழித்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அப்படி நேரடியாக நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் இந்த படத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த டீமை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம் வந்து ஒரு 50% முடிச்சிட்டாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களே 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒரு படம் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸுங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான மேடைகளில் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் முட்டிப்பாங்க வந்து. ஆனால் அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர்ஸுங்கிற ஒரு டீமை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன் அவங்க பாடல் வந்து ஈரோஷ் மகேஷ் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் உங்களை பற்றி. ஆக்சுவலி அவர் இப்போ காதில் அதிகமாக ஊதுனதே உங்களை பற்றி தான். நமசிவாயத்துக்கு அதிபடி சிவன் தான் ஊதிருப்பார் நினைக்கிறேன் வந்துட்டு. ஆமாம்மா, உங்கள் கண் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் நடிகராக வருவீங்க.
ஆமாம், நல்ல எதிர்காலம் இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருக்கும், ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான், நல்ல படங்களை கொண்டு போய் சேருங்கன்னு. அவங்க சேர்க்காம வேறு யார் சேர்க்குறாங்க? இது வரைக்கும் நூற்றாண்டு காலமாக பத்திரிகை நண்பர்கள் இல்லைனா தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் எப்படி போய் சேரும்? அதனால் நிச்சயமாக அவங்க அதை நீங்கள் எல்லா படத்துக்கும் கூட இருப்பாங்க. யாராவது இந்த டீமில் பேர் விடுபட்டிருந்தால் வந்து பிரதர், உங்களுடைய படம் 11 ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப பார்த்து பிரமித்த ஒரு படம். ஸோ அதோட டிசைன் ஃபஸ்ட் லுக்கிலேருந்தே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த படம் ஒரு படம் போஸ்டர்லேயே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சது. எனக்கு பொதுவாக வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரியான படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு த்ரில்லர் மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இனிய நண்பர் அறிவழகனுடைய ஈரம் படத்துக்கு நான் பெரிய ஃபேன். இன்றைக்கு வரைக்கும் ஈரத்தை பீட் பண்ணுறதுக்கு ஒரு படமே தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் படம் இல்லைங்கிறதா உண்மை. ஸோ இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும் ஈரத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதோட மேக்கிங்லேருந்து விஷுவல்லேருந்து. ஸோ அறிவழகனை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஈரோடு மகேஷ், ஆமாம், அவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த ரொம்ப சந்தோஷமாக மாற்றிடுவார். அவர் தமிழ் போன்ற ஒரு நல்ல நடிகருக்கு நண்பராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா பால்ராஜ் ஐயா, இன்னும் நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் ஒரு காமெடி சொன்னீங்க, நான் சொன்னால் கூட பாலுங்கிணத்தில் கூட விழுந்தா கூட விழுந்துருவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் பொண்ணை கல்யாணம் கொடுத்துன்னு சொல்லிக்க பாருங்க. ரொம்ப வெள்ளந்தி சார், நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். க்ரூ நட்சத்திரத்தை கேட்டு எப்படி ஓகேவா இல்லையா பண்ணிடலாமா சார்? சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு பேய் படத்துக்கு ஆன டெஃபினிஷனை ரீடிஃபைன் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஈரம் படத்தோட இம்பேக்ட் இன்றைக்கும் எந்த விதத்துலையும் குறைவாக இல்லை. டிவியில் பார்க்கும்போதோ இல்லை யூடியூப்பில் பார்க்கும்பொழுதோ முதல் தடவை பார்க்குற மாதிரியான அந்த அனுபவத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. திரு டைரக்டர் அறிவழகன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் வெற்றியிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சங்கர் சார், அவர் வந்து என்னோடய நண்பர், ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்தது மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கேபிள் சங்கர் வந்து சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க, ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம், அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டில் வந்து இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது, இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதை ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதில் தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. அது மெயினாக பார்த்தோன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க
படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்ட்ரஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீரகதன் சார் வந்து சூப்பராக சொன்னார். ஒரு பாயிண்டில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை விழுவும் போது அது உண்மையாக ராஜாவாக இருந்தானா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஹீரோன் மகேஷ் சார் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலே தெரியுது. அதாவது எந்தளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அவுட்மேட்டில். ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தான் வந்து அந்த ஒரு படப்படப்பு எதுவுமே இல்லாமல் அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது நீங்கள் பேசுனதை வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவர் சார் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு அது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து ஒரு நாள் நடித்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது குவாலிட்டி, எத்தனை நாளில் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அதே எத்தனை கேரக்டர், இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ட்டு வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்குறது தான் ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு அங்கீகாரம் வந்து அதுதான், இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படத்தோட ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா, ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக இருந்தீங்க பார்க்குறதுக்கு. ஷீஸ் ஃப்ரம் ஹிமாச்சல். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆர் ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா டு ஷேர் ஹர் தாட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you all the media for coming here and supporting us. Thank you all the guests. And Mani sir, ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் தட் அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். அண்ட் திஸ் டீம் இஸ் வெரி பேஷனேட், வெரி வெரி நைஸ் டீம். அண்ட் the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic. And you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music, you know. When I watched Orunodi, and after watching Orunodi, I came outside the theatre and I asked him, who is the music director?
music director yaar. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job, but may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie, Janma Nakshatram, all the very best and congratulations. So, talking about the film, Kadai Semma and especially Taman, I want to talk about you. Ninga oru Semma actor. I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the Padamla and character peru Riya. So Budam Riya ka kanavala varadu. So Riya kanava nijam ma nijam ille unga theater la paranga. And I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema because there is so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and இப்போ நான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like பத்து நிமிஷம் வரைக்கும் you cannot guess the climax. இத படம் USP. So please தியேட்டருக்கு போய் பார்க்கணும். ஜன் நக்ஷத்ரம் 18 July release ஆகும், and please watch the film in theaters and குடும்பம் தோட பார்க்கணும். And thank you so much. Thank you. ஸோ ஸ்வீட் ஹிமாச்சல்னு மென்ஷன் பண்ணி படம்னா அது நம்மளை பயமுடுத்துறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கோர் பிஜிஎம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஈக்குவலாக பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அழகான பாடல்களும் வந்து கொடுத்துருக்கிறாரு திரு சஞ்சய் மாணிக்கம் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆஃப் ஜென்ம நக்ஷத்திரம் அவர்களை பேச அழைக்கிறேன். La diablo esta sivanta ene demia corpolo no me demia dios satana la விட்டுருவாங்க. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், மீடியா ப்ரெஸ், மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, சாரி. யா, எஸ், தேங்க்யூ. ஸோ அதை பற்றி நான் ஓப்பனிங் பற்றி அப்புறம் பேசுகிறேன். ஸோ யா, அகேன் நானும் பரணி நட்சத்திரம் தான். எனக்கு இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜென்ம நட்சத்திரம் என்னுடைய இரண்டாவது படம் இசையமைப்பாளராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மணினா. இந்த படம் என்னை நம்பி ஃபஸ்ட் படமே நான் வந்து கைப்பிடிச்சி வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போனார். நான் நல்லா வந்திருக்கு படம். அண்ட் அதே மாதிரி திருப்பி அதே நம்பிக்கையோட எனக்கு ரெண்டாவது படமும் கொடுத்து என்னை நான் முழுசாக நம்பி, அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூனா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மொத்த டீமுக்குமே நன்றி என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. அண்ட் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நன்றிக்கு இன்றைக்கி. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பியெல்லாம் வந்திருக்காங்க, அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன் ஃபார் இந்த வயசில் என்னை வந்து ஃபுல்லாக ஐ மீன் எல்லாருமே காலேஜ் முடிச்சோன்னே அடுத்த வேலை பார்க்க போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அதெல்லாம் உடச்சி பட் நீ பேஷன் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது தான் எனக்கு இனிமேல் ஒரு பூஸ்ட். எனக்கு இன்னொரு ஃபியூவல் பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதை. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மை பேண்ட்மேட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. வரேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் அண்ட் பாட்டு கிளாஸ்லாம் நான் வந்து ஒரு 4th படிக்கும் போதுலேருந்து போக ஆரம்பித்தேன். அப்போது என்னோடய குரு பாண்டி முருகன் சார், ஜீவான்னு நாங்கள் கூப்பிடுவோம், மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை நானே என் மேலே இருக்கல. பட் சின்ன வயசுலேருந்து அவன் பண்ணுவான்னு எங்கள் அம்மாட்டையும் நான் வந்து பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் சின்ன வயசில், இப்போ இல்லை. ஸோ சார் வந்து 14 years 15 years நான் அவர்கிட்ட சார்கிட்ட நான் படித்தேன் கிளாசிக்கல் வோக்கல்ஸ் அண்ட் பியானோ. அவரால் தான் எனக்கு இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டே வந்து சரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், மியூசிக் கம்போஸ் பண்ணுறான், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே பிறந்து
இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவா சார். அண்ட் எஸ், ஸோ ஓகே, இந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, கேஸ்ட் தமன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நான் இப்படி ஒரு ஆக்டர் நான் வரைக்கும் பார்த்தது. ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுவார். நான் வந்து ஆக்சுவலி இந்த ஷூட் வந்து சொல்லியிருந்தாங்க பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 8 நாள் பாண்டிச்சேரிக்கு போனேன் சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு. கேஸ்ட் அண்ட் க்ரூ கூட. நானே அதே காஃபி தானே குடித்தேன். ஸோ பட் ஆனால் ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் எவ்ரி ஒன், மைத்து, ரக்ஷா, மால்வி, அருண், சிவம்னாலாம் வந்து அது ஸ்க்ரீனில் அந்த பக்கம் ஆக்டிங் ஒரு பக்கம், ஏன் கூட எங்கள் ஸ்டூடியோவில் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டுருப்போம். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாவங்களே சாங். உங்கள் வோக்கல்ஸில் தான் அந்த பாட்டில் அல்டிமேட்டான சாங். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததாக கேஜி சார், உங்கள் டெடிகேஷன் பார்த்து எனக்கு வேத்துருச்சு செட்டில். அண்ட் எடிட்டர் வந்து அருமையான எடிட்டர். ஒரு சீனில் கஷ்டப்பட்டு, ஒரு ஸ்பெசிஃபிக் சீன் கஷ்டப்பட்டு நான் ஆர்ஆர் பண்ணி ரொம்ப இதுவாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது அழகாக அற்புதமாக ட்ரிம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி எடிட்டருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன் விஜய் சார், அதாவது இப்படி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் காம்போ இப்படி ஜெல்லாகி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக என்ன கன்சர்ன்ஸாக இருந்தாலும் பேசி எனக்கு இது பண்ணி என்னை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு. அண்ட் அகேன் செட்டில் பார்க்குறச்சு அகேன் ஐ வாண்ட் டு மென்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நேற்று வரைக்கும் கூட வந்து இது என்ன கேட்டால் இது வேணும் இது அது வேணும்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன், ஹர்ஷத், அலியானா, குமார், விக்னேஷ், எவ்ரி ஒன் மிஸ் பண்ணிதான் சாரி. அண்ட் ஓகே, அபவுட் மியூசிக், இந்த படத்தில் வந்து 2 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு வந்து மனமோன்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ லவ் சாங். அந்த பாடல் வந்து சின்மய் மேம் பாடியிருக்காங்க. அது ஒரு டூயட் சாங், கூட நானும் பாடியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு வந்து ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங். ஸோ இட்ஸ் ஃபீல் குட் எப்பி சாங். அது நல்ல ரீச் ஆகணும் நம்பிக்கை இருக்குது எனக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் பாவங்களே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்புகிறேன் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த பாட்டு வந்து உதயான் என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான். அண்ட் சிவம் ப்ரோ அகைன் சொன்ன மாதிரி அவரோட ஃபியர்ஸ் வோக்கல்ஸ். அந்த செஷன் வந்து ஒரு 1.5 hours 2 hours போச்சு. பட் அந்த செஷனில் வந்து அந்த ஏரியாக்கே ஒரு கரண்ட்டு போனால் கூட அந்த ஏரியாவில் கரண்ட் வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியில் பாடிட்டு இருந்தார் தலைவர். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் மேன். அண்ட் டாக்கிங் அபவுட் மை டீம், மை ப்ரோக்ராமர்ஸ், மை பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அது நான் மட்டும் ஒரு இது பண்ணாமல் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக வாங்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு என்னையும் கூலாக வச்சுக்கிட்டு அவங்களையும் கூலாக இருந்துக்கிட்டு பன்னெண்டு ப்ரோக்ராமர்ஸ், வருண் சந்திரசேகர், மானசா, ராகுல் மகேஷ் அண்ட் ஷான், ஆர்ஆர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அண்ட் மை டீம் ஹிருதய், விக்ரம் அண்ட் பார்கவ் விக்னேஷ். அண்ட் மை சாங்ஸ் மிக்ஸ் பண்ண மிதுன்லாம் வந்து செவன்டோனோட ஒன் ஆஃப் த மெயின் கை. அண்ட் அவர்லாம் வந்து அவர் கூடலாம் நான் பாதி நேரம் அங்கே தான் இருப்பேன், அங்கே ஸ்டூடியோவில் தான் இருப்போம். ப்ரோ இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள். அண்ட் இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் தட் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ பேண்ட் கால்ட் பால் பாயசம். ஸோ எங்கள் பேண்டு தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி எங்கள் ஸ்கூல் எங்களோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் நாங்கள்லாம் பாஸ் அவுட் ஆன பிறகு வி ஸ்டார்டட் அ பேண்ட் கால் பால் பாயசம். நான் இப்போவுமே வி ஆர் ரிலீசிங் சிங்கிள்ஸ், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தனியாக எனக்கு ஒரு பேஷன் பட் பால் பாயசத்துலேருந்து நிறைய பேர் இன்க்ளூடிங் வருண் அண்ட் எவ்ரி ஒன், நிக்கில், சுஷில், ரேஹான் என் ஃப்ரெண்ட் வந்து இந்த படத்தில் ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கான். ஹைஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவனுக்கு இது. அண்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் டைம், ஒரு நாலேஜபிள் டைம். அவங்க கூட இருக்கச்சே புது ஐடியாஸ் வரும். தேல் கிவ் சம்திங் டு மீ, ஐல் ஷேர் சம்திங் டு தெம் அந்த மாதிரி. அண்ட் ஈக்குவலி மை காலேஜ் பேண்ட் ஸ்ருதிலயா, ஐ மெட் பியூட்டிஃபுல் பீப்புள் தேர். ஸ்வீட்டான பசங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்கள 2-3 பேர் வந்திருக்காங்க. பட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ த்ரூ அவுட். அண்ட் இப்போ சொல்கிறேன், அந்த ஓப்பனிங் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லாதியாபுல சசிவந்த், அது என்னென்னா இந்த படத்தில் வந்து நாங்கள் யோசித்தோம், ஓகே இந்த ஒரு ஹாரர் ஃபிலிம், நம்ம நாட் அ ரெகுலர் ஹாரர் ஃபிலிம், ஒரு லாட்டின் ஸ்டைல் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த சான்ஸ், அந்த 666 ஒரு வாட் எவர். சரி இதுக்கு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் வந்து பேய் அப்படின்னு மியூசிக் போட முடியாதுல்ல, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஹிருதய் என் ஃப்ரெண்டு பேசிக்கும் போது வி கேம் அப் வித் சம்திங் கால்டு
ஆன்டி கிரைஸ்ட் சான்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் நாங்கள். ஸோ அது வந்து அந்த சாண்ட் என்ன லா தியாப்லோ எஸ்தா சீவாந்தா ஏனே தெமியா கோர்ப்போ லோனோமே தேவியும் ஆதியோ சாத்தனோ லாப்பரே பில்லாந்தா. ஸோ இந்த சாண்ட் வந்து ஆன்டி கிரைஸ்ட் வந்து இந்த 666 அந்த கோலத்தை அவங்க வந்து சாத்தான் வழ வைக்கிறதுக்காக பண்ணுற அந்த அந்த பூஜை, அதை வந்து ஓகே இந்த படம் த்ரூ அவுட்டாக நம்ம கொண்டு வந்து ஒரு ஆர்ஆரில் வைக்கலாம். ஸோ வந்து எப்போ கேட்டாலும் ஆத்தென்டிக்காக அண்ட் கனெக்டடாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும்ன்றதுனால அந்த சான்ஸை நாங்கள் வந்து ட்ரை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கோரஸ் செக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் படம் நீங்கள் டீசரில் கூட பார்த்துட்டீங்களே ஏஸ்தாஸ் அப்படின்னு நான் சும்மா என் வாய்ஸ் தான் அது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் நாங்கள். பட் யா ஒரு யூனிக்கான ஒரு ஜானர் டு ஹேண்டில் அண்ட் ஐ திங்க் ஐ ஹேண்டில் இட் பெட்டர்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும், நீங்கள் படம் போய் பாருங்கள். July 18th இட்ஸ் ரிலீஸிங். அண்ட் அகெயின் நான் அதை பற்றி சொன்னேன், இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ஐ மீன் பாண்டி போகும்போது நிறைய பேர் எல்லாம் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஐ சா ஆல் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், செட்டில் இருக்க எல்லாருமே தே வெரி வெரி ஸ்வீட் அண்ட் ஹம்பிள். ஸோ என்னென்னா எஃபர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது நோ மேட்டர் தி அவுட்கம், நீங்கள் அந்த ஃபயர் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒன் டே ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வரும். அதுக்கு ஐ ஆக்சுவலி கேம் அப் வித் சம் கோட். ஐல் பி ஃபினிஷிங் மை ஸ்பீச் வித் தட். ஸோ லெட் மீ கன்க்ளூட் மை ஸ்பீச் வித் த கோட் ஐ கேம் ஃபார் பீப்புள் ஹூ திங்க் எஃபர்ட்ஸ் என்னடா இது இப்போ என்ன பொண்ணு வரலையேன்னு உட்காந்துருக்கவங்களுக்கு ஒன் திங் ஐ வுட் சேஸ் லைஃப் இஸ் unfair, at times unkind, yet strength lies in a peaceful mind. Embrace the twist, let the sorrow fade, for the brighter days are soon displayed. What loss may hurt, but don't put out the fire burning inside. Life brings back unexpected gifts. A mystery unfolds with time. So, Janma Nakshatram releasing on July 18th. கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் பாட பிடிக்கும். Thank you so much for this opportunity. Thank you. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹாரர் கிளாசிக்ஸில் பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்ட்ரிகெஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல் பார்த்தேன். மெக்கனஸ் கோல் பார்த்தப்பறம் தான் ஹூஸ் இஸ் கா, எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப்பில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட்டு ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் வந்து ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து அதோட ப்ரீக்குவலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வந்து வரும் ஓமன், லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், எல்லாமே வந்து வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோடு இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவ்யூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஹி செட் வில் கோ ஹெட் வித் த ப்ராஜெக்ட். படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் தர் ஒன்ட் பி எனி காசிப்ஸ். படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் வி ஆர் ஆல் டீடோட்டலர்ஸ். ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைடில் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% வி ஹவ் அச்சீவ்ட். 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட வி நியர்லி அச்சீவ்ட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து வி ஹேவ் டு தேங்க்
நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம குரூப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடாக வந்து ஃபார் அன் ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதின அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்கான், தமிழ் நல்லா நடிச்சிருக்கான்னு, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோன்னு. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் டார்க்கால் ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெட்டு கண்டுருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் வந்து என்னோட நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்டு எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவருக்கூடயும் வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமன் ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வெர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ. நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பட்டறை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே பேசுகிறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக, எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுகிறது பழகிறது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணுற விதம் இருக்குல்ல, நானே அந்த ஈராவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான். ஷூட் பண்ண டேஸ் கம்மி, சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ, ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேஷன் ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது. ஐ டிட் தியேட்டர் ட்ரைனிங், பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோடு பார்த்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு. ஹிந்தி ஹீ கேன் டப் 5 லாங்குவேஜில். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக சொன்னேன், நான் வைஸ் வர்ஸா கிடையாது. அண்ட் மால்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள், சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. இப்போ தமிழ் நம்ம படம் நடித்ததுக்கப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ். ஸோ ஆன்லைனில். ஸோ அவங்களோட பேஷன் ரியலி அன்பிலீவபிள். அடுத்த படம் நான் தான் டப் பண்ணுவேன்னு அடம் முடிக்கிறாங்க. இந்த ரக்ஷாவாக இருக்கட்டும், சார் லோகேஷ் சாராக இருக்கட்டும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 11 மூவி வந்து நாங்கள் ஓட்டிட்டுலாம் சார் பார்த்தோம். சாரி, எங்களால் இது பண்ண முடியல, ஏன்னா இந்த படத்தை ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபினாமினல் மூவி. அதுலேயும் வந்து முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ், ஸோ அந்த ஒரு த்ரில்லருக்கு கடைசி 10 மினிட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வே அதை ஜஸ்டிஃபை பண்ணது, இன்னொன்று வந்து ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில். தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் சஞ்சய், ஸோ என் டீம் பற்றி பெருமையாக சொல்கிறது, நீங்கள் லெட் இட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரை பற்றியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெருமை. ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புள். அதான் சொன்னேன், ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம், ஒர்க்கை பற்றி மட்டும்தான். அண்ட் இந்த படத்தில் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும், லெட் பி சிவம் ஆர்ட் டைரக்டர், அருண் ப்ரோ, மைத்ரியன், சூர்யா, கேஜி ப்ரோ, அண்ட் மியூசிக் டைரக்டர் சஞ்சய், அப்புறம் டைரக்டர். ஸோ எல்லோரும் வந்து ஆஸ் அ யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல லெட் இட் பி ஆர்ட் டைரக்டர், சிஜி, எந்த ஃப்ளா இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும். அதே இது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும். ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான மேட்ரு என்னோடய மாமா. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ, ஆக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கட்டும், ஜென்ரல் லைஃப்லேயே வந்து வெரி ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ வி ஹாவ் அ டேலண்ட். நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி, எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு அப்ரோச் பண்ண மாட்டேன். அண்ட் மாமா முக்கியமாக சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, நீ பார்த்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு. பார்க்குறேன் சார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஃபினான்ஷியரு. அதுனா ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு. எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா. ஏன் தம்பி அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க காசு வச்சா அந்த உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது சார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் என்னோடய ஃபிலிம் கேரியர்லையும் நான் இதுக்காக ஐ டேக்கன் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஏன்னா ஒரு நல்ல ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டு வரப்போ எதுக்கடா வேலையை விட்டு வந்தேன், அதுலேயே இருந்திருக்கலாமே, உனக்கு ப்ராப்ளி யூ வுட் மேட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும். பட் தேர் இஸ் அ பேஷன். இன்னொன்று, என் திறமைக்கு எனக்கு கிடச்சது வாட் எவர் பிளேஸ் ஐ டிசர்வ் இட் கம்ப்ளீட்லி. அதுக்கு தெர் இஸ் நோ பார்ட். ஏன்னா ஐ ஹாவ் அ பாலிசி, எவ்ரிடே ஒரு நாளைக்கு ஒருத்தர் 20 மினிட்ஸ் தன்னோட கிராஃப்டை பற்றி 3 வருஷம் படித்தா ஹீ பிகம் an expert in the field. ஸோ அட்ஸ் அ இயர்ஸ் ப்ராக்ரஸ். 10 இயர்ஸாக இருக்கட்டும், 15 இயர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வந்து அந்த ப்ரொஃபஷன் பற்றி இதை பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் மாமா வந்து கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு சார் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் 12 இயர்ஸ் பேக். சொன்னப்போ ஹீ டோல் மீ, இப்போலாம் நீ என்ன ஓடினாலும் ஓடிட்டே இருக்கணும், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், 24க்கு மேலே தான் தம்பி, 25 ஆகிடும்னாரு. ஸோ எவ்ரிடே நானும் மகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நான் ட்ரை பண்ணாமல் இது பண்ணாமல் இல்லை. ஐ புட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியும் ரொம்ப மோசமான ப்ராஜெக்ட், ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஷூட் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். பட் ஐ கேவ் மை 100% எல்லா படத்துக்கும். அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த படம் இப்போ ஓடலைதுன்னா நான் நடித்த ஒரு 10-11 படங்கள் அத்தனை ப்ரொடியூசரோடையும் இன்றைக்கி வரைக்கும் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் விஜயன் சாராக இருக்கட்டும். இந்த மூவி வந்து ஒரு நொடியோட ஒரு பெட்டர் ஃபிலிம். அண்ட் மாமாவோட பிளெஸ்ஸிங்னால, ஏன்னா இட்ஸ் டைம் சொல்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் யூ புட் யுவர் ஓன் எஃபர்ட், அதுக்கான பிரதிபலன் வந்து ஏதோ ஒரு டைமில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா சி எவ்ரிபடி லைஃப் அவங்களுக்கு ஒரு அப்ஸ் இருக்கும், ஒரு கிராஃப் மாதிரி தானே. அப்புறம் டவுன் இருந்ததுன்னா நிச்சயமாக அப் இருக்கும். ஸோ ஈவன் வென் யூஆர் டூயிங் ப்ரிட்டி வெல், நல்லா போயிட்டுருக்கிறப்பையும் யூ ஹாவ் டு ஒர்க் ஈவன் மோர் ஹார்ட். உங்களுக்கு வந்து அதே பலன் கிடைக்கும். இப்போ என்னோடதை பற்றி சொன்னாங்க, மணிப்ரோவோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி யாரும் சொல்ல. மணிப்ரோவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், ஹீ ஹேட் அ வெரி டஃப் சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். நாங்கள் 2017 ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது, கண்மணி பாப்பான்னு ஒரு படம்.
ஸோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் இமீடியட்டாக வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணல படத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு 23 வரைக்கும் ஆச்சு. ஒரு டேரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல படம் எடுத்து அதை அதை விற்றுட்டு வெளியே எதுவும் பண்ண முடியல, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல, அந்த ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேமிலி கோ த்ரூ பண்ணது, அதெல்லாம் ஃபினாமினல் டாஸ்க். ஸோ இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் மணி ப்ரோ, ஸோ சேம்லி வி கோன் ட்ராவல் அகேன் அண்ட் அகேன். அதனால் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ இந்த படம் ஓடிடுச்சுன்னா வி திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை ஒரு பெட்டர் ஸ்கேலில் மல்டிபிள் லாங்குவேஜஸில் அதர் ஆடியன்ஸு எப்படி சொல்ல முடியுன்றது மட்டும்தான் எங்கள் ஃபோக்கஸாக இருக்குமே ஒழிய நாங்கள் வந்து ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட். நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ், இந்த படம் எப்படி நீங்கள் ஒரு நொடிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ நல்ல படத்தை தான் சப்போர்ட் பண்ணீங்க. அதனால் இந்த படமும் ஒரு நல்ல படம், இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேப்டன் ஆஃப் த ஷிப். இங்கே வந்து பேசின எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடையும் தேர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தேர் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தாட்டோடு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி கேப்டன் நம்ம டைரக்டர் மணிவர்மன் சார் தான் இருக்கிறாரு. ஸோ படத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு முன்னோட்டம் பார்க்கும்பொழுதும் ஓகே ஒரு நல்ல ஒரு டெரிஃபிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. டைரக்டர் மணிவர்மன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று ஜென்ம நட்சத்திரத்துக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்த எல்லாருமே எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனாலும் ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேபிள் சங்கர் சார் கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அறிவழகன் சார், லோகேஷ் சார், மீரா கதவன் சார், எல்லாருக்குமே நன்றி. நல்ல படம், சின்ன படம், பெரிய படம் அப்படியெல்லாம் பார்க்காம நல்ல கதையம்ச படமாக ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும். அப்படி எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்த மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம், அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஒரு நொடி படம் பார்த்துட்டு ப்ரிவ்யூவில் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயன் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம் அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர். எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் விஜயன் சார், அவர் இல்லாட்டினா இந்த படம் நடந்திருக்காது. ஆக்சுவலி அதான் உண்மை. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். சுபாஷினி மேம் வர முடியல, ஆஃப் ஸ்டாப் செஷனில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா, எங்களுடைய வழிகாட்டி அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவரை பரணி பால்ராஜ் ஐயா அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ராகுல் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். ரோமியோ பிக்சர்ஸ் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எல்லோரும் பேசப்படுது சொல்கிறாங்க, பெருசாகிடுச்சு உங்கள் படம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எல்லாருமே டோட்டலாக முழு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா 29 நாள் இந்த படம் வந்து நைட் ஷூட் டோட்டலாக பாண்டிச்சேரியில். மைத்து சொன்ன மாதிரி யாருக்கும் என்ன நாளில் ஒர்க் பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நேற்றான இந்த இது ஒரு ஒர்க் பண்ணோம், நாளைக்கு தானே இது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பாங்க. அதை கரெக்டாக ஷெட்யூல் பேப்பர் பார்த்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அதில் எல்லாரையுமே நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது செல்ஃபிஷ்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் நல்லா வரணும்னு அதுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் நிறையா. முக்கியமாக கேமராமேனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு கணவன் மனைவி புரிதல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டரும் ரொம்ப புரிதலோடு இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கேஜிக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க அவர் முடியாமல் இருந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாருன்னு. லாஸ்ட்டு 7 days அவருக்கு டைஃபாய்டு. ஆக்சுவலி காலையில் ஷூட்டிங் முடிப்போம் 6 மணிக்கு, நேராக ஹாஸ்பிட்டல் போவார், ட்ரிப் ஏற்றுவார், போய் தூங்குவார். திரும்ப இங்கே லொக்கேஷனுக்கு 6 மணிக்கு வரணும், முன்னாடி 4:30 மணிக்கு போவார், ட்ரிப் ஏற்றுவார், லொக்கேஷனுக்கு வருவார், திரும்ப சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு பிரேக் எடுத்துகிட்டு நேராக போய் ட்ரிப் ஏற்றுவார், திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவார். இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு 7 நாள்.
நான் ஒரு நாள் 2 நாள் ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் அதை ஒரே ஒரு விஷயந்தான். ஏன்னா பட்ஜெட்டு ப்ரொடியூசருக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இத்தனை நாளில் முடிக்கணுங்கிறது. ஸோ அதெல்லாம் நான் கூட கேட்டேன், ஏதாவது பிரேக் விடலாமா அப்படின்னு கேட்டேன். வேணாம் விடு, நீ எதை பற்றி யோசிக்காத, முதல்ல படம் முடிக்கிறத பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம். நான் தூக்கி நிப்பாட்டி வச்சு தான் அந்த படத்தை எடுத்தோம் அவரை. அதே போல் அவரோட டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. என்னோடய டீம் அப்படி தான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் அது. நான் கண்கூட பார்த்து ஷூட்டிங் முடித்ததுக்கப்புறம் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எல்லாருமே கிளம்பியாச்சு. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு காரில் வச்சு கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 மந்த் ஆச்சு. அவருக்கு 3 மந்த் கழித்து தான் அவர் ரெக்கவர் ஆகி வந்தார். ஸோ அது பெரிய விஷயம். தேங்க்யூ ப்ரோ. சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தலைவாசல் விஜய் சார் 2 நாள்னு சொல்லி கூப்பிட்டேன். நானே கொஞ்சம் யோசித்தேன், எப்போ 2 நாள் 1 நாளைக்கு வருவாங்களா. நான் என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டி, அவர் தான் பெரிய சப்போர்ட் எனக்கு. என்னோடய பேக்போன் கூட சொல்லலாம். இந்த படம் முடிஞ்சுக்கு என்னை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எல்லாத்தையும் இறங்கி பேசுவார். நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் போய் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் தலைவாசல் விஜய் சாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 2 நாள் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னோடனே பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு அவங்களோட அனுபவமே வேறு. ஸோ ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி இப்படிலாம் இல்லை, கூடயே நின்று. ஏன்னா 2 டேஸ் தான் கேட்டிருக்கீங்க, சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப கூடயே இருந்து சார் அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த இடத்துல இருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்து நடித்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு. அதே மாதிரி தான் என்னோடய ஹோல் டீம், ஹீரோவாக இருக்கட்டும், மால்வி, ரக்ஷா, மைத்து, அருண் எல்லாருமே, சிவம் ப்ரோ சொல்லவே வேணாம், அவரெல்லாம் உருண்டு புரண்டு நடித்தார். ஸோ எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றிகள். நம்ம எடிட்டர் சஞ்சய் சொன்ன மாதிரி தான், யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, கட் பண்ணி தூக்கி போடுவார். படத்தை எடுத்து கிரிப்பாக இருக்கணும், அவ்வளோதான், கட் பண்ணி தூக்கி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சூர்யா. ராம் சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லணும்னா வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது, அதனால தான் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். ராம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கொடுத்த பட்ஜெட் கம்மி, எனக்கு நல்லா தெரியும் அது. ஆனால் அதுக்குள்ளே நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ராம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். நான் என்ன படம் எப்படி ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என் கூட இருந்து பக்காவாக எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கேபிள் சங்கர் சார். அவர் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்காண்டி முழுமூச்சாக இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் மூஞ்சிக்கு மேலே என்ன இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரே மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ சார். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஜென்ம நட்சத்திரம் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க முரளி சார், அப்புறம் செல்வா சார், 2 பேர். முரளி சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர், பணம் போட்டிருக்காங்க, அந்த படம் நடந்துகிட்ருக்கு, 50% முடிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் முரளி சார் இருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரை சேவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது செல்வா சார் தான். என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை சொன்னோம்னா அதுக்கு நிறைய சொல்ல, இல்லை இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ப்ரொடியூசர் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவருக்கு ரொம்ப உறுதியாக இருப்பார். ஏன்னா எங்கனாலும் படத்தில் கொஞ்சம் கைமீறி போச்சுன்னா போயிடும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார். எவ்வளோ தான் இறுக்கி பிடிச்சாலும் இது வேணுமா, சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் டைமில் அவர் கொடுத்துருவார். அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். லாஸ்ட்டாக தம்பி இசையமைப்பாளர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம். ஆனால் மியூசிக் ரீரெக்கார்டிங் முடிக்கிற டைமில் அவருக்கும் டைஃபாய்டு, அவரும் 10 நாள் படுத்துட்டார். அதுதான் உண்மை. அவருக்கு முடியாமல் போய் ரொம்ப அவரும் கஷ்டப்பட்டார். லாஸ்ட் ரீல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து தான் திரும்ப ரீரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணார். நானே விட்டுட்டேன், இல்லை நீ ஏதாவது பண்ணு, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தாப்புல. நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் ஒரு படம் பார்க்கும்போது மியூசிக் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரியும், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த லாட்டின் லாங்குவேஜில் அந்த மந்திரத்தெல்லாம் எடுத்து அதை படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எஃபெக்ட் போட்டதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி தம்பி. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அடுத்த படத்துலையும் அவர் தான் எனக்கு மியூசிக்
ஹோல் டீம் அப்படியே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா கடைசி வரைக்கும் இதே டீமோட நல்லபடியாக இதே நட்போடையும் இதே பாசத்தோடையும் ட்ராவல் பண்ணணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நோக்கத்தோடையும். அதே மாதிரி இவங்க கூட நானும் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். தமன் ப்ரோ நான் யோசிக்க முடியாத லெவலில் இருக்கிற ஒரு நண்பர், அப்படி தான் நான் சொல்லணும். எங்களோட ட்ராவல் 2017 ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் எதுனாலும் சரி டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி ஃபைனல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு தான். ரொம்ப நன்றி ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட்டாக என்னோடய மனைவிக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவங்க தான் என்னோடய பலம். என் தொழிலில் எப்படி கேஜி பலமோ அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய பலம் அவங்க. அந்த பலத்துக்கு முன்னாடி எதுவுமே நான் இல்லை. அவ்வளோ பெரிய சப்போர்ட். தெரியல அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. கண்டிப்பாக அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ எனக்கு மகளாக பிறக்கணும். ஏன்னா நான் கேர் பண்ணுறதில்ல அவங்கள, அதான் உண்மை. இந்த ஓட்டத்தில் இப்படியே இருந்துட்டேன். ஸோ அடுத்த ஜென்மத்திலேயாவது கேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே ஓப்பனாக உண்மையாக சொன்னால் எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஒரு நொடி படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகி எனக்கு பார்க்குறவங்க என்னை தெரியாதவங்கலாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான். அதுதான் காரணம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் தெரியாமல் கூட போயிருந்திருக்கு. கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணாததுனால. உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த படங்களும் ஜெயிச்சிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தையும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக ரிவ்யூ இருக்குது, கண்டிப்பாக படம் பாருங்கள். படம் பார்த்து பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சுரேஷ் சந்திரா சாருக்கு, ஏன்னா இந்த படம் பேரை சொன்ன உடனே இந்த படம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஏன்னா இதே ஜென்ம நட்சத்திரம் 91 வந்தப்போ அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த படத்தில் அவர் திரையுலகத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அது நடக்கலை. அது இந்த படத்தில் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஸோ சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப பெருசாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த இடத்த. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். தேங்க்யூ. எல்லோரும் படம் பார்த்துட்டு ஜூலை 18 பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரே ஒரு முக்கியமாக இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் ப்ரோ பற்றி பேசணும். சொல்லப்போனால் நேற்று நைட்டும் நாங்கள் தூங்கலை. நைட்டு 2 மணிக்கு போஸ்டரில் இதில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோன்னாரு. அப்புறம் ட்ரெய்லர் கட்டில் இந்த மாதிரி வரணுன்னாரு. இந்த படத்தில் லைக் மூவியை தாண்டி போஸ்டரில் வர ஃபாண்ட்டில் இருந்து இன்ச்சாக மக்கள்கிட்ட போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்னு அவர் இங்கே ப்ரெசன்ஸ் இல்லை, அவர் நினப்பெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ நிஜமால இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு படத்துக்கு கிடச்சதுன்னா 200% அந்த படம் பாதி ஜெயிச்ச மாதிரி. அண்ட் தேங்க் ராகுல் ப்ரோ ஃபார் இஸ் சப்போர்ட் இந்த படத்தை இது பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் ஏன்னா என் பிள்ளைங்களை பற்றி நான் விட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய ஏடிஸ் அவங்க இல்லாட்டா அந்த ஷெட்யூலில் சொன்ன டைமில் நான் முடிச்சிருக்கவே முடியாது. அதான் உண்மை. பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குமார், தண்டபாணி, ரகு, நம்ம பாண்ட்ராஜ், சக்திவேலு எல்லாருமே. ஸோ நம்ம எங்கடா உள்ளே உட்காந்துருக்காப்லையா, காணமாடா அவனை சொல்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் இருக்கார் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமில், ஹர்ஷத். அவர் ஏன் தனியாக சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கு தான் வேலையை பிரித்து கொடுத்தா ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சுற்றி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபீல்டுலேயும் சரி சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி என்னோடய ஒர்க்கை பாதி கம்மி பண்ணதான் அவன் தான். ஸோ எனக்கு பெரிய நன்றிடா. அதாவது நம்ம வேலையை விரும்பி செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தேடி செய்யணும்னு, அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது சக்ஸஸாக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் ஹர்ஷத் வந்து தேடி அந்த வேலை இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு தேடி செஞ்சுருக்கான். ஸோ அந்த பெரிய சப்போர்ட் அது. தேங்க்யூடா. அது தாங்க கொடுப்பேன். இங்கே இருக்கிற அவரை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படியே வா, என் ஏடி டீம்ஸ் எல்லாருமே மேலே வந்துருங்க. சாரி உங்கள் டைமை நிறைய எடுத்துக்கிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இவர் தான் அந்த ஹர்ஷத்து.
இப்படி வா அப்படி. ஸோ இப்போ வந்து இந்த ரிலீஸ் பண்ண போகிறது வந்து இங்கே நமக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய டைரக்டர் அறிவழகன் சார், டைரக்டர் மீரா சார், டைரக்டர் லோகேஷ் சார் அண்ட் நம்ம வெரியோன் ஈரோடு மகேஷனா அலாங் வித் பரணி ஐயா, இவங்க எல்லாரும் வந்து ரிலீஸ் பண்ணி அதை படக்குழுவினர் வந்து பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அண்ட் எஸ், த ஆடியோ லான்ச் இஸ் ஹேப்பனிங். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.